மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424220022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. இப்பொழுது அறிமுகப்படுத்த இருக்கும் இவர் சென்னையின் மூத்த மனநல மருத்துவர். ஏறத்தாழ 35 ஆண்டுகளாக தற்கொலை பற்றிய விழிப்புணர்வை உலக அளவில் ஏற்படுத்திய பெருமைக்குரியவர். மேலும் மனநலம் சார்ந்த ஆராய்ச்சிகளை பன்னாட்டில் நடத்தியவர். மிக முக்கியமாக ஸ்னேகா சூசைட் அப்டேட் என்ற பெயரில் தற்கொலை சார்ந்த ஆராய்ச்சிகள் மாநாடு கடந்த 10 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கும் பெருமைக்குரியவர். A woman of different thinking, she reflected care towards humanity. இவ்வரிகளின் பிரதிபலிப்பாய் திகழ்பவர் இவர். தற்கொலை தடுப்பிற்காக தன்னாவலர்களை கொண்டு செயல்படும் அமைப்பு தொடர்ந்து 35 ஆண்டு காலமாக சிறப்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் ஒரே அமைப்பான ஸ்னேகாவை நிறுவியவர் இவர். இவ் அமைப்பை மையமாக கொண்டு தமிழ்நாட்டில் 2வதாக நமது ஈரோட்டில் நேசம் இன்று பிறந்திருக்கிறது. உலக தற்கொலை தடுப்பு தினமான இன்று சென்னையில் ஸ்னேகா அறக்கட்டளையின் சார்பாக நடக்கும் நிகழ்வில் இதே சமயத்தில் இருப்பதால் நமக்கு வாழ்த்துச் செய்தியை காணொளி காட்சி மூலம் அனுப்பியுள்ளார். சென்னை ஸ்னேகா அறக்கட்டளையின் நிறுவர் திருமதி டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார் அவர்களின் நேசம் சேவை அறிமுக உரையை காணொளி காட்சியாக இதோ உங்களுக்காக. 1986 ஸ்னேகா ஆரம்பித்தோம். ஏன் ஆரம்பித்தோன்னாக்க தற்கொலைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த தற்கொலையை தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த நிறுவனமும் செயல்படலை. ஸோ அப்படி தான் ஸ்னேகா ஆரம்பித்தது. ஆரம்பிக்கும் போது நிறைய கேள்விக்குறி இருந்தது. எப்படி தற்கொலை எண்ணம் இருக்கிறவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்களான்னு ஒரு கேள்வி. சாதாரண மக்கள் எப்படி தற்கொலையை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ வருஷமாக நாங்கள் நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது தற்கொலைகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது நம்ம நாட்டில். தற்கொலை எண்ணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 விதமான ஃபீலிங் இருக்கும். ஒன்று ஒரு லோன்லினஸ், தனிமை. மற்றவங்க சுற்றுப்புறத்தில் எல்லாரும் இருந்தாலும் ஒரு தனிமை ஃபீலிங் இருக்கும். தங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஃபீலிங் இருக்கும். எதுவும் மாறாதுங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். பட் ஆனால் தற்கொலை செய்து கொள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான பேர் தங்கள் தற்கொலை எண்ணத்தை மற்றவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை நம்ம சரியாக கேட்கறது இல்லை. 2வது 80% செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு தத்தளிப்பில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசினாங்க, எனக்கு தற்கொலை தான் செய்து கொள்ளணும்னு இல்லைங்க, ஆனால் என்னால் இப்படியே வாழ முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த தருணத்தில் அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக இருந்தால் நிறைய தற்கொலைகளை தடுத்து நிறுத்த முடியுங்கிறதுனால தான் நாங்கள் ஸ்னேகா ஆரம்பித்தோம். இந்த ஸ்னேகாவோட நிறைய விழிப்புணர்ச்சி முகாம்களும் நடத்தியிருக்கோம். அதோட கூட ப்ரொஃபஷ்னலாக மென்டல் ஹெல்த் கான்ஃபரன்சஸும் நிறைய நடத்தியிருக்கோம். அப்போ தான் டாக்டர் ஜெயபிரகாஷ் ஈரோட்லேருந்து எங்கள் ஸ்னேகா கான்ஃபரன்சஸ்க்கெல்லாம் அவர் எங்கள் செயல்முறையை அவருக்கு நல்ல அணுகுமுறைன்னு நினச்சி ஈரோட்லேயே ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சாரு. இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு சூசைட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப்லைன், அதுவும் வாலண்டியரை வச்சு நடத்துறது ஆரம்பிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.